Good evening, all. We start with so today's topic, digestion and absorption, like MCQ discuss பண்ணலாம். So first we go with an as usual. So previous year question paper from 2016 to 2020 குள்ள இருக்கக்கூடிய previous year question papers, and then we discuss with. Good evening, all. We start with an. So அதுக்கப்புறம் we come with an expected pattern of questions. Okay, ba? Just few minutes. Okay, so in the topic, so digestion and absorption பொறுத்த வரைக்கும் it was easy actually compared to remaining இதை விட இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஐ மீன் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலாக கம்பேர்ட் டு அதர் இதை விட ரைட். ஓகே, ஸோ பாருங்க ஆல் ஆர் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆல் ஆர் டைரக்ட், ஸோ எதுவுமே இன்டெரக்டாக கேட்கல. அண்ட் மோர் ஓவர் எல்லாமே வந்து என்சிஆர்டிலேருந்து தான். என்சிஆர்டிலேருந்துலாம் எதுவுமே இல்லாமல் இல்லை, ரைட். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் என்சிஆர்டிஸ்லேருந்து தான் டைரக்ட் கொஸ்டின்ஸாக வந்திருக்கு. ஸோ எல்லா இதுவுமே அப்படிதான், எல்லா சாப்டர்ஸுமே அந்த ஒரு டைரக்ட்டுங்கிறது அது வந்து அவங்க மாற்றவே இல்லை, எல்லா இதுலையுமே டைரக்டாக இருக்கு. பாருங்களேன், இந்த என்சைம் என்ட்ரோகெனேஸ்ங்கிற என்சைம் ஹெல்ப்ஸ் இன் கன்வர்ஷன் ஆஃப் எது, அவ்வளோதான், சிம்பிள். அதெல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் கம்மியாக தான் ஆகும். இட்ஸ் ட்ரிப்சினோஜன் டு ட்ரிப்சின், ரைட். ஸோ ட்ரிப்சினோஜன் எப்பயுமே நோஜன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ட்ரிப்சினோஜன் எங்கே செக்ரேட் ஆகும்? ட்ரிப்சினோஜன் புட் இன் லைவ் சாட். ட்ரிப்சினோஜன் செக்ரேட் ஆகிறடா எங்க? pancreas. So pancreasல இருந்து வரும்போது inactive-ஆ இருக்கும். ஸோ அங்கிருந்து என்ன ஆகுது? இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு ட்ரிப்சின். இன்டெஸ்டின் வரும்போது ட்ரிப்சினா கன்வெர்ட் ஆயிரும் பை த ஃபிராக்ஷன் ஆஃப் என்ட்ரோகினேஸ். ஸோ ஆல் ஆர் டைரக்ட் கொஸ்டின்ஸ். And second question. So second question பார்த்தீங்கன்னா, identify the correct statement with reference to human digestive system. அவ்வளவுதான். So serosa is an innermost layer of alimentary canal. Ileum is an highly coiled part. Vermiform appendix arises from duodenum. Ileum opens into small intestine, right? So which among the following is correct? அவ்வளவுதான். So serosa is an innermost layer ன்னு கேக்குறாங்க, innermost layer ன்னு சொல்றாங்க. And just wait. Yes. So serosa is an innermost layer ன்னு சொல்றாங்க. And ileum is in part of ileum is a highly coiled part ன்னு கேக்குறாங்க. We identify the correct statement with reference to human. Identify the correct statement. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Identify the correct statement. ஸோ செரோசாங்கிறது அவுட்டர் லேயர், அது தெரியும். இட்ஸ் ஆக்ட் அஸ் அ போலீஸ் ஃபோர்ஸ், அதை கவர் பண்ணக்கூடியது எல்லாமே. ஸோ செரோசா இஸ் கம்ப்ளீட்லி அவுட்டர். அண்ட் இல்லியம் இஸ் அ ஹைலி காயில்டு பார்ட்டா, ரைட். எஸ், இட்ஸ் அ ஹைலி காயில்டு பார்ட் தான். வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அரைசஸ் ஃப்ரம் டியோடினம். ஸோ டியோடினம் வந்து அரைஸ் ஆகாத ரொம்ப ஆப்வியஸாக ரொம்ப தப்புன்னு அழகாக தெரியுது. ஸோ இட்ஸ் அண்ட் சீக்கம். ஸோ சீக்கம் வந்து அரேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பகுதி தான் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிக்ஸ்ங்கிற ஒரு ரீஜன். இல்லியம் ஓப்பன்ஸ் இன்டு ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுவும் அப்பட்டமா தப்புன்னு தெரியுது. இல்லியம் ஓப்பன்ஸ் இன்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓப்பன் ஆகும். இன்னொன்று என்னன்னா, இல்லியம்க்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஸோ இல்லியம் ILEUM வரணும். இல்லியம் ILI வந்துச்சுன்னா தட்ஸ் அ போன். ஓகேவா? ஸோ தட்ஸ் அ இல்லியம் போன். இது வந்து இல்லியம், இட்ஸ் அ coiled part of the intestine. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் that helps in absorption of vitamin B12. விட்டமின் B12 அப்சர்வ் ஆகக்கூடிய அந்த பார்ட் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க, ரைட். அகெயின் இட்ஸ் அன் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். காப்லெட் செல்ஸா? கிடையாது. ஹெப்பாட்டிக் செல்ஸா? கிடையாது. ஆக்சன்டிக் செல்ஸ், ரைட். ஸோ ஆக்சன்டிக் செல்ஸ் இஸ் ஆன்சர். ஏன்னா விட்டமின் B12 யாரு என்ன செக்ரேட் பண்ணுவாங்க? CIF, castle intrinsic factor. வேற என்ன செக்ரேட் பண்ணுவாங்க? ஆக்சன்டிக் செல்ஸ். ஆக்சன்டிக் செல் செக்ரேட்ஸ் HCl, right? So HCl and CF, castle's intrinsic factor. Chief cells என்ன செக்ரேட் பண்ணுவாங்க? பெப்சினோஜன். பெப்சினோஜன் செக்ரேட் பண்ணுவாங்க, கரெக்டா? So chief cell secretes pepsinogen and oxyntic cell secrete CIF and HCl. HCl ஓட ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியும். அண்ட் CF, castle intrinsic factor ஓட ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி helps in the absorption of vitamin B12. ஓகேவா? absorption of vitamin B12 ஹெல்ப் பண்ணும். அது சைனோகோபலமைன். அண்ட் அதை பற்றி கூட இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
19லயோ 2018லயோ கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் இதை ரிகார்டடா. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 1 2 3 4 கொஸ்டின்ஸ் இன் 5 கொஸ்டின்ஸ். ஸோ 2020ல அதிகமாக கேட்டிருக்காங்க. சம 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ டைஜன் அப்சார்ப்ஷன்ல 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டை வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 கொஸ்டின்ஸ் 1 2 3 and 4 and 5. ஸோ 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல. இதுல கிடையாது, அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட், the third, fourth question is the proteolytic enzyme renin is found in. ஸோ proteolytic enzyme renin எங்க ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அகைன் இட்ஸ் சிம்பிள் வெரி சிம்பிள். ரெனின் எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இன்டெஸ்டினல் ஜூஸஸா? கிடையாது. ரெனின் பைல் ஜூஸா? கிடையவே கிடையாது. gastric ஜூஸா சான்ஸ் இருக்கு. pancreatic ஜூஸா கிடையாது. what are the pancreatic enzyme? So trypsinogen, chymotrypsinogen, procarboxypeptidase, pancreatic lipase, pancreatic amylase and a nuclease. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து pancreatic juices. gastric juices, ஸோ gastric juices நம்ம பார்த்துருக்கோம் HCl and pepsinogen அந்த CAF castellan intrinsic factor அந்த ஸோ இதில் வரும் ரெனின். இவங்களாம் வந்து gastric juices வந்துருவாங்க. பைல் ஜூசஸ்ல பைல் மட்டும். இன்டெஸ்டினல் ஜூசஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய அந்த என்ட்ரோகினேஸ், சக்கசென்ட்ரிகஸ் அந்த என்டையர் இது வந்து இன்டெஸ்டினல் ஜூசஸ்ல வந்துடும். ஓகேவா? ரைட். இந்த மால்டேஸ், இந்த ஃபுல்லா டைபெப்டிடேஸ் குரூப்ஸ், மால்டேஸ், சுக்ரேஸ் அதெல்லாமே வந்து அந்த அந்த செக்ஷன்ல இன்டெஸ்டினல் ஜூசஸ்ல வந்துடும். சக்கசென்ட்ரிகஸ்னு ஒரு என்டையர் இதுல வந்துடும். ஓகே, ஸோ அகெயின் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் வாட் ஆர் த ஜூசஸ், எங்கெங்க ஜூசஸ் செக்ரீட் ஆகுது, அதோட pH வேல்யூ இம்பார்ட்டன்ட் அண்ட் அதோட ஜூசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ஜீசஸ் அதோட ஜூசஸ் அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஓகே, ஸோ go to the next of இது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ரொம்பவே ஈஸி. அண்ட் ஸோ the Crips of Libercoon. The Crips of Libercoon எங்க இருக்கு? small intestine, right? So we can take it as a small intestine. Crypt of Libercoon எதுன்னு தெரியுதுல? ஸோ வில்லை இருக்கும், வில்லைக்கு கீழே ஒரு கிரிப்ட் இருக்கும், ரைட்? இதுக்குள்ள தான் யூ ஹேவ் 2 cells, goblet cells, Paneth cells அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் த ஒன் வித் செக்ரீட்டிங் இந்த இன்டெஸ்டினல் ஜூசஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ், இந்த goblet cells, Paneth cells எல்லாம் இவங்க தான் அந்த கிரிப்ட்ல இருப்பாங்க. இந்த கிரிப்டோட பேரு தான் கிரிப்ட் ஆஃப் லிபர்கூன். அவங்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்காங்க. கிளிசன்ஸ் கேப்சூல்ஸ், கிளிசன்ஸ் கேப்சூல் வந்து கவரிங் ஆஃப் லிவர் கவர் பண்ணக்கூடிய ஒரு கேப்சூல்ஸ். Burnous gland, duodenal gland is otherwise called the Burnous gland. So anga islets of Langerhans, that's a pancreas. So pancreas, islets of Langerhans. So it's a very simple and easy 2020 question. பாத்துக்கோங்க, இதுதான் நீட்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. பாத்துக்கோங்க, சிம்பிள். நம்ம ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட்டடா பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்போம். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் சிம்பிள் அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் from 2020. பயாலஜி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஈஸி டார்கெட் ஆஃப் ஃபுல் ஸ்கோரே பண்ணலாம். 360 அவுட் ஆஃப் 360 ஸ்கோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இட்ஸ் அன் ரொம்ப ஈஸி பார்ட். நாம தான் அதை ரொம்ப போட்டு we are complicating much, right? Okay, so பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ ஈஸி அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் நோ ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன். என்சிஆர்டி ப்ரிப்பரேஷன் இஸ் மோர் தென் எனஃப். சரிங்களா? ரைட். இன்னொன்னு என்னன்னா இதுல ரிப்பீட்டிங் ஆஃப் கொஸ்டின். இப்பதான் ஒரு வேர்ட் ரெனின்னு ஒன்று பாத்தீங்க, அதுக்குள்ள மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இந்த சீஃப் செல்ஸ், கோப்லெட் செல்ஸ், ஆக்சன்டிக் செல்ஸ் 2020ல தான் கேட்டிருக்காங்க, 2019ல கேட்டிருக்காங்க, மறுபடியும் 2020ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்பீட்டேஷன் பேட்டர்னை நீங்க நீட்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்க, என்ட்ரோகினேஸ்னு ஒரு வேர்டு, ஆக்சன்டிக், ஏதாவது ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகாம இருக்கா? 2020லும் 2019 பேப்பர்லயும் இந்த வேர்டு பாத்தீங்களா? இந்த ரெனின் இது மாதிரி தான் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும். அந்த நீட்டுக்கு அதை பிடிச்ச டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸ்குள்ளேயே தான் சுத்திட்டே இருப்பாங்க கேள்விகள். அந்த டேர்ம்ஸை சுத்தியே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கேசஸ்ல இந்த கர்வ் ஷிஃப்டிங் டு த ரைட் லெஃப்ட்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல அந்த இடத்துல சில தப்புகள்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நேத்தே நான் சொன்னேன். அந்த இடத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அது படிக்கலன்னா இப்பயே படிச்சிருங்க, கையோட படிச்சிருங்க. அது டவுட்னா ஜஸ்ட் புட் இட் இன் கமெண்ட் பாக்ஸ், ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். ஓகேவா? ஓகே, எனிவே லைவ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க, 2 பேர் தான் இருக்கீங்க. இது நான் ஸ்ட்ரைட்டாவே கிளாஸ் எடுத்துலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் மை டியூட்டி டு டூ இட், ரைட்? ஐ வில் மேக் இட். ஓகே, ஸோ த குவாசிகர். ஓகே, இங்க பாருங்க, த மோஸ்ட் ஃபர்கெட்டபிள் பார்ட் ஆஃப் த குவாசிகர் அண்ட் மராஸ்மஸ். அந்த இடத்த நம்ம வந்து விடுவோம், கொஞ்சம் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடிய. எப்பயுமே ஒரு புக்கோட லாஸ்ட் பகுதியை நம்ம விட்டுரும்.
அது உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் அந்த லாஸ்ட்ல வந்து அப்படியே கொஞ்சம் லெத்தாஜிக்கா விட்டுருவேன். அதுதானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது மாரி நம்ம லெத்தாஜிக்கா விடக்கூடிய ஒரு பகுதி குவாசிக்கர் அண்ட் மராஸ்மஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் திஸ்? 2மே புரோட்டீன் எனர்ஜி மால் ஃபங்ஷன் தான். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஸோ போத் ஆர் த பிஎம். ஸோ புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். Simultaneous deficiency of the proteins and fats. So simultaneous deficiency of proteins and fat. கரெக்டா? தப்பு. Simultaneous deficiency of proteins and calories. தப்பு. இதுவும் தப்பு. It's not quasica. Deficiency of carbohydrates. Again, wrong. Right? So protein deficiency not accompanied by calorie deficiency. That is called quasica. So protein deficiency மட்டும் இருக்கணும். Calorie deficiency இருக்கக்கூடாது. Calorie deficiency இருந்துச்சு அப்படின்னா we call them as marasmus போயிடும். Right? So quasicaங்கிறது not accompanied, இதான் keto. Not accompanied by calorie deficiency. Again, it's an NCERT book. NCERT bookல இருந்து அப்படியே கேட்ட ஒரு கேள்வி ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நாட் அக்கம்பைன்ட் பை கேலரி டெஃபிஷியன்சி. அதுதான் வந்து இட் இஸ் இன் த குவாசிக்கர். ரைட்டா? பாருங்க 2019ல ஓஹோ ஐ திங்க் எஸ் 2019ல 1 2 3 கொஸ்டின்ஸ். ரைட்? ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோமா? இன்னும் பண்ணல. ஐ வில் டூ இட். இதுவும் பண்ணல. ரைட்? ஐடென்டிஃபை த செல்ஸ் த ஹூஸ் செக்ரீஷன். ஒரு நிமிஷம். Okay, so identify the cell whose secretion protects the lining of gastrointestinal tract from various enzymes. So it's your யாரு protects the lining of gastrointestinal tract. So the gastrointestinal tract அந்த லைனிங் பண்றவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. Identify the cells whose secretion protects the lining of gastrointestinal tract from various enzymes. Okay, இதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சில டவுட்ஸ்லாம் வரும். இது என்னது? டியோடினல் செல்ஸ், சீஃப் செல்ஸ், goblet cells and oxyntic cells. ஓகே, இதுல சீஃப் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெப்சினோஜன் செக்ரேட் பண்ணுது. பெப்சினோஜனுக்கு there is a no role for protection. ப்ரொடெக்ஷனுக்குலாம் அவங்க வேலையே கிடையாது. அவங்க வந்து கன்வர்ஷன் பண்ற வேலை தான். அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். டியோடினல் செல்ஸ் என்னது? டியோடினல் செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணுது அப்படி சொல்லிட்டு டவுட் வரும். ஓகே, டியோடினல் செல்ஸ் உங்க என்சைட்ல கிடையாது, இருக்கு. அண்ட் அதுதான் அது வந்து ரொம்ப எலாபரேட்டிவா கொடுத்துருக்க மாட்டாங்க. செக்ரீஷன் பத்திலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. த தேர்ட் ஆக்சன்டிக் செல்ஸ். ஆக்சன்டிக் செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணது இப்பதான் பார்த்தோம். HCl அண்ட் CAF. இங்க பாருங்களா, அவங்க திருப்பி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இந்த கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ல இருக்கிற செல்ஸ். இந்த 3 செல்ஸ், சீஃப் செல்ஸ், goblet cells, oxyntic cells, parietal cells. இதுதான் அவங்க திருப்பி அந்த ஒரு செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. சீஃப் செல் செக்ரேட்ஸ் பெப்சினோஜன். உங்க சீஃப் பெப்சி குடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் நான் யூஸ்வலா. ஸோ சீஃப் பெப்சினோஜன். ஆக்சன்டிக் செல்ஸ் HCl அண்ட் CAF. இது மறக்காது. HClனாவே ஆக்சன்டிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. goblet cells it secrete mucus. ஸோ எப்பயுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் வரக்கூடியவங்க ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மியூக்கஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் இந்த ஃபுல்லா ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ அதை செக்ரீட் பண்ணக்கூடியவங்க யாருன்னா the goblet cells. எந்த இடத்துலயும் goblet cells பேரை பார்த்தீங்க, இட் இஸ் the unicellular யூனிகிளாண்டுலர் செல்ஸ். எந்த இடத்துலயும் நீங்க சிங்கிள் கிளாண்டுலர் செல்ஸ். அது எந்த இடத்துலயும் goblet cells அப்படின்னு ஒரு பேரை பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த இடத்துல மியூக்கஸ் தான் செக்ரீட் பண்ண போகுது. அப்போ ப்ரொடெக்ட் பண்றவங்க யாரு பார்த்தோம்னா மியூக்கஸ் is the one which protecting it, right? So identify the cells whose secretion protects the lining of gastrointestinal tract from various enzymes. That's the mucous cells is the one which protect it. Okay ba? Right. So option 3. இது கொஞ்சம் ஈஸியா கிளிக் பண்ணிடலாம். இது நம்ம சொல்லவே தேவையில்லை. இது நம்ம ஈஸியா கொஞ்சம் பாத்துக்கிறதுனா ரெனின் மில்க் புரோட்டீன். இது கொஞ்சம் பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரியக்கூடியது. இது நம்ம ஒரு 8th 9th இருந்தே படிச்சுட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ரெனின் அப்படின்னா ஒரு மில்க் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். என்ட்ரோகினேஸ் ட்ரிப்சினோஜன் டு ட்ரிப்சின் கன்வெர்ட் பண்ணது. இதுவும் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த ஒரு இதுதான். ஃப்ரக்டோஸ் எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உங்க புக்ல அப்சார்ப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது வந்து ஃப்ரக்டோஸ் இஸ் அன் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். அதாவது கார்போஹைட்ரேட்ஸா இருக்க அந்த என் ப்ராடக்டா இருக்க குளுக்கோஸும் சரி, அமினோ ஆசிட்ஸும் சரி, ஆல் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட்
இந்த ஃப்ரக்டோஸ் மட்டும் இல் கோ டு த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். அதனால தான் அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரக்டோஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரக்டோஸ் வில் கோ வித் இன் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். எஃப்எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஆக்சன்டிக் செல்ஸ், விட்டமின் பி 12 நம்ம திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்பதான் 2020லயும் பார்த்தோம், அந்த கொஸ்டின் பார்த்தோம் கரெக்டா. ஆக்சன்டிக் செல்ஸ், விட்டமின் பி 12 இப்பதான் பார்த்தோம். ஆக்சன்டிக் செல்ஸ், விட்டமின் பி 12. ஸோ அதே கேள்வி தான் 2019லயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிப்பிட்டேஷன் பேட்டர்னா இருந்திருக்கு. 2020 என்னன்னா கொஞ்சம் அந்த பேண்டமிக் டைம்ல இருந்தனால அவங்க ரொம்ப டெஸ்ட் பண்ணல. அந்த அந்த ஒரு ரீஜன் வந்து அவங்க ரொம்ப கஷ்டமா கேட்கல, ஈஸியா கேட்டிருந்தாங்க 2020. ஸோ அதனால உங்களுக்கு இப்படி இருக்கு. பட் இந்த வருஷம் நம்ம அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டஃபா இருக்கும். விச் ஆர் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் டிஸ்கிரைப் இன் ஹியூமன் டென்டிஷன்? ஓகே, இதுவும் வந்து உங்க புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராவே தீகோடன், டைஃபோடன், ஹோமோடோன்டா கிடையாது. தீகோடன், டைஃபோடன், ஹெட்ரோடன்டா இருக்கு. ப்ளூரோடன் கிடையாது, மோனோஃபைடன் கிடையாது, ஹோமோடன் கிடையாது. ப்ளூரோடன் கிடையாது, டைஃபோடன் கரெக்ட், ஹெட்ரோடன் கரெக்ட். So the right option is second. So thicoden, diaphoden and heteroden is the right answer. Again, it's a factual question. Which மாதிரி வந்துட்டாங்க பாத்தீங்களா, செல்லுக்கு வந்துருவாங்க, அவங்க சுத்தி முத்தியும் அந்த செல்லுலேயே தான் அவங்க சுத்திட்டே இருப்பாங்க, ரைட். ஸோ அந்த அதுவும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் அந்த ஃபுல்லா கேஸ்ட்ரிக் செல்ஸ்லேயே தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கு, ரைட். இந்த தடவை கொஞ்சம் ஏதோ ஒரு வித்தியாசமா கேட்கலான்னு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம். சரி, ஸோ அதில் பார்க்கும்போது which among the following gastric cells indirectly help in erythropoiesis? So indirectly help in erythropoiesis, that is again your parietal cells. So parietal cells is the one which indirectly helps in the process of erythropoiesis. Erythropoiesis is a formation of RBC. RBC க்கு indirectly support பண்ணக்கூடிய cells parietal cells. Okay, so 2017ல பார்க்கும்போது first question, which cells of crypt of Lieberkühn secrete antibacterial lysosome? ஆன்டிபாக்டீரியல் லைசோசம் கிரிப்ட் ஆஃப் லிபர்கூன். ஏதோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ இப்போதான் நான் சொன்னேன் தேர் ஆர் 2 kinds ஆஃப் செல்ஸ். யார் யாரு அந்த கிரிப்ட் ஆஃப் லிபர்கூன்ல 2 செல்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன், கரெக்டா. ஸோ யார் யாரு, ஒன் இஸ் இன் த காப்லெட் செல்ஸ் அண்ட் அதர் இஸ் இன் த பேனட் செல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா. அந்த காப்லெட் செல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு மியூக்கஸை செக்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பேனட் செல்ஸ் இஸ் ஒன் மோஸ்ட்லி இட்ஸ் செக்ரீட்டன் அந்த ஜூசஸ். ஸோ அந்த ஜூசஸோட சேர்ந்து லைசோசைமும் செக்ரீட் ஆகும். தட் இஸ் யுவர் பேனட் செல்ஸ். 2 kinds ஆஃப் செல்ஸ் இந்த கிரிப்ட் ஆஃப் லிபர்கூன், வில்லை கிரிப்ட் ஆஃப் லிபர்கூன்ல 2 செல்ஸ், காப்லெட் செல்ஸ் அண்ட் பேனட் செல்ஸ். ஸோ பேனட் செல்ஸ் இஸ் ஒன் வித் செக்ரீட்டிங் இந்த லைசோசைம் செக்ரீட் பண்ணுவாங்க. அலாங் வித் அந்த இன்டெஸ்டினல் ஜூசஸ் எல்லாமே செக்ரீட் பண்றது, செக்ரீட் ஆகக்கூடிய இடம் இந்த செல்ஸ் தான், திஸ் பேனட் செல்ஸ் தான். A baby boy aged 2 years is admitted to play school and passes through a dental checkup. The dentist observed that boy had a 20 teeth. So மொத்தம் 20 teeth இருக்கு அந்த பாய்க்கு. Which teeth were absent? ஓகே, எந்த டீத் இதுல இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த டீத் இருக்காது, கொஞ்சம் லாஜிக்கா வச்சு பாருங்க. 2 years பாய்க்கு எந்த டீத் இருக்காது? இன்சிசஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இன்சிசஸ் இருக்கும். கெனைன் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா கெனைன் இருக்கும். ப்ரீமோலார் இருக்குமா இருக்காதா? மோலார் இருக்குமா இருக்காதா? இதுதான் நம்மளுக்கு டவுட் வரும். இது ப்ரீமோலாரா மோலார்? 2 year பாய்க்கு ப்ரீமோலார் இருக்காதா மோலார் இருக்காதா? ஸோ இது நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுற சும்மா நார்மல் நம்ம டென்டிஷன் பார்த்தாவே தெரிஞ்சிடும். அடல்ட்டோட ஃபார்முலா என்னது, 2123, கரெக்டா. சைல்டோட ஃபார்முலா என்னது, 2102, ICPM, கரெக்டா. இன்சிசஸ் 2 இருக்கு, கெனைன் 1 இருக்கு. ப்ரீமோலர் என்ன, இங்க 2 இருக்கு, இங்க இல்லவே இல்லையே. மோலார் இங்க 3 இருக்கு, இங்க 1 இல்லையே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் மோலாரோ தேர்ட் மோலாரோ அப்படிலாம் கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது ஜஸ்ட் மோலார் அப்படிங்கிற ஒரு இதுதான் கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ அகெயின் ப்ரீமோலார்ல எத்தனை இருக்கும், சாரி, ப்ரீமோலார் இஸ் ஒன் which it won't be there, ரைட்டா. ஸோ ப்ரீமோலார் அடல்ட்ல 2 ப்ரீமோலார் இருக்கு, சைல்டுல you don't have a premolar, so that's a premolar is the answer, right. So boy aged 2 years admitted to play school, என்ன இருக்காது, premolars இருக்காது. Okay, next, which of the following options best represent enzyme composition of pancreatic juices? So இதுல எது the pancreatic juices, which are the following options best represent enzyme composition of pancreatic juices? இருக்கக்கூடிய enzymes யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, right. So just look on it.
Okay. So sorry, which of the following option best represent enzyme composition of pancreatic juices? So pancreatic juices enzymes என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் என்னது? So put up your options. Options கொடுங்க. Okay. So it's a very clear lipase, amylase, trypsinogen, procarpase. இப்பதான் நான் pancreatic juices சொன்னேன். கொஞ்சம் recall பண்ணி பாருங்க. Trypsinogen, chymotrypsinogen, procarboxypeptidase, pancreatic lipase, pancreatic amylase, and nuclease. maltase வராதீங்க, renin வராதீங்க, peptidase வராது. ஸோ இதெல்லாம் pancreatic juices இல்லை, ரைட்? ஸோ renin இதெல்லாம் நீங்களே எலிமினேட் பண்ணிடலாம். ஒரு ஆப்ஷனில் ஒன்று இருக்கு, ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஒன் விச் மேட்சஸ் எவ்ரி திங். ஸோ அகைன் 2017 இட் வாஸ் குவைட் ஈஸி, பட் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். பட் இந்த டேர்ம் வந்து என்சைட்ல இருக்கிற டேர்ம் தான், இல்லாத டேர்ம்லாம் கிடையாது. ஈவன் குஃபர் செல்ஸ் இருக்கு. குஃபர் செல்ஸ் எங்க இருக்கும்? லிவர்ல இருக்கும். அண்ட் அர்ஜென்டாஃபின் செல்ஸ் இருக்கு, இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடியது. ஸோ எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ் தான். ஜைமோகன் செல்ஸ் இருக்கு. இது ஜைமோகன் செல்ஸ் சம்மந்தமே கிடையாது. அது வந்து இட்ஸ் இந்த கேஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ், ரைட்? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அகைன் ஈஸி அப்ளிகபிள். அண்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். பேன்க்ரியாட்டிக் ஜூசஸ் கேட்டிருக்காங்க, அது ஆப்வியஸா நம்ம படிச்சு தான் ஆகணும். பேன்க்ரியாட்டிக் ஜூசஸ் அது படிச்சோம்னா அதை ஆன்சர் பண்ணிடலாம். 2016. So 16ல which of the following got the opening of hepatopancreatic duct in the duodenum? Which of the following got the opening of hepatopancreatic duct? Hepatopancreatic duct again is a direct question from your NCERT. Sphincter of Oddi, ileocecal valve சம்பந்தமே கிடையாது. pyloric sphincter சம்பந்தம் கிடையாது. seminal valve ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு valve. So sphincter of Oddi is the right answer, correct? Right. So இதுவும் again it's a direct questions. In the stomach பாத்தீங்களா, மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த ஸ்டொமக் the gastric acid is secreted by யாரு? again is direct. Gastric acid is secreted by, yes, it's very direct. Secreted by, கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம். In stomach the gastric acid is secreted by oxyntic cells, right? So oxyntic cells is the one with secreting the gastric acid, right? Okay, so that's about this. இந்த 2016ல 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ 2016ல 2 கொஸ்டின்ஸ் அண்ட் 2017ல somewhere around 3 கொஸ்டின்ஸ் அண்ட் 2018ல somewhere 4 கொஸ்டின்ஸ் அண்ட் 2019ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் அண்ட் 2020ல again 5 கொஸ்டின்ஸ். ஸோ கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த சாப்டர்ல பார்க்கும்போது இட் வாஸ் வெரி ஈஸி, ஓகேவா? இப்போ எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் எங்க ஃபோக்கஸ் பண்ணலன்னா அப்சார்ப்ஷன் பார்ட் ஆக்சுவலா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் 2016ல இருந்து 20 வரைக்கும் அப்சார்ப்ஷன் பார்ட்டை வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, வெறும் டைஜஷன்லேயே போட்டுட்டு இருக்காங்க. அப்சார்ப்ஷன் கேட்கவே இல்லை. இது வரைக்கும் கேட்ட ஒரே கேள்வி ஃப்ரக்டோஸோட அப்சார்ப்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அப்சார்ப்ஷன் இந்த வருஷம் வருமானு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்காக இந்த கொஸ்டின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரக்டோஸ் எந்த கைண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் சோடியம் என்ன கைண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன், அதான் எந்த இடத்துல அப்சார்ப்ஷன் ஆகுது, எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை டு சால்வ் திஸ். ஸோ டேக் 30 seconds. ஸோ ட்ரை டு சால்வ் இட். 30 seconds டைம். ஸோ ட்ரை டு சால்வ் இட். ஸோ ஆன்சர் பண்ண முடியுதா? If you put it in chat box. Answer பண்ணிட்டீங்கன்னா put it in chat box. If you couldn't able to, I mean if you can track it, so put it in chat box. I'm waiting for you. Put it in chat box. Yeah, so track பண்ணிட்டீங்களா?
So என்ன இருக்கு? Glycine and glucose, right? So என்ன kind of absorption இருக்கும்? Glucose which goes on which kind of absorption? Okay. ஏன் இன்னும் ரிப்ளை பண்ணல யாருமே? Quick. ரெண்டு பேர் இருக்கீங்க. விக்னேஷ் என்ன ஆன்சர் இதுக்கு? Glycine and glucose என்ன kind of absorption நினைக்கிறீங்க? 1-to-1 கிளாஸ் மாதிரி தான் சொல்லுங்க. என்ன kind of absorption நினைக்கிறீங்க? Quick. என்ன kind of absorption? இன்னும் வரல ஆன்சர் வரல. ஏவான்னு கேக்குறீங்க ரைட்? கான்ஃபிடண்டா சொல்லுங்க ஏவா இல்லையா? ரைட். ஸோ கரெக்டாக மேட்ச் த ஃபாலோயிங் எதில் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேஸ் யோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ த கிளைசின் அண்ட் குளுக்கோஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ரைட். ஸோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே தப்பு தான். ஃப்ரக்டோஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன் பாசிவ் அப்சார்ப்ஷன், சோடியம் பாசிவ் அப்சார்ப்ஷன் எல்லாமே தப்பு தான் ரைட்டா? ஸோ கிளிசரால், டியோடினம், fatty acids, movers, chylomicrons, cholesterols. So everything is in wrong answer. So A is the right answer. Okay. So dental disease are characterized by presence of certain chemical element in drinking water. Which one of the following is that? So dental disease, the characteristic of which of the following? Fluorine content, right? So fluorine content அதிகமாகிறது தான் it is in one of the disorders. Okay. Fluorine content வந்து வாட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி brown கலர்ல மாறிடும். Teeth will turn to the brown color அந்த கண்டென்ட்ல வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ ரிலீஸ் ஆஃப் pancreatic juices is stimulated by, நல்ல கொஸ்டின். ரிலீஸ் ஆஃப் pancreatic juices is stimulated by, சம் டேக் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ரிலீஸ் ஆஃப் pancreatic juice is stimulated by, quick. Yes, ரிலீஸ் ஆஃப் pancreatic juice is stimulated by enterokinase. கிடையாது, enterokinase ரூலே கிடையாது. cholecystokinin சொல்லலாமா? எஸ். செக்ரிட்டின் சொல்ல முடியுமா? செக்ரிட்டின் சொல்லலாமா? Yes, even secretin also right. Okay, so both 2 and 3. Option is both 2 and 3. So cholecystokinin and secretin is answer both 2 and 3. Okay. The next is இது மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்காது. அதாவது இது வரைக்கும் கேட்காம இருந்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா இன்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் அவங்க லீஸ்ட் பாதரிங்கா இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட கெஸ். ரிலீஸ் ஆஃப் pancreatic juices யாரு ஸ்டிமுலேட் பண்றா? ஸோ இட்ஸ் யுவர் cholecystokinin and secretin. Yes, you can expect this kind of pattern of questions. The hormone that stimulates the stomach to secrete gastric juice. அதாவது ஹார்மோன் இது வந்து 2 சாப்டர் கவர் பண்றாங்க. எண்டோக்ரைனையும் கவர் பண்றாங்க, கேஸ்ட்ரிக். இது மாதிரி 2 சாப்டர் கவர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? the hormone that stimulates the stomach to secrete gastric juices. என்னது? a hormone that stimulate, just take some time. Quick, don't take much time. You done with it? Gastrin. Super. Yes. So again, it's in direct, right? So gastrin is right answer. Yes, gastrin. So the stool of a person contains a whitish gray color due to the malfunction of which type of organ? எந்த type of organ வந்து malfunction ஆச்சு அப்படின்னா ஸ்டூல் வந்து whitish gray color மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Stool of person contains a whitish gray color due to the malfunction of which of the organ? Again, it's direct. என்னது? Which kind? ஓஹோ, ஆன்சர் வந்துருச்சா? நான் கொடுக்கலையா? குயிக்.
குயிக். ஈஸி தான். லிவர். ரைட். ஸோ லிவர் இஸ் ரைட். ஸோ நம்ம ஆக்சுவலி ஐ திங்க் கொஞ்சம் லேகிங் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட லேகிங் இருக்கனால நீங்க கொஞ்சம் உங்களுக்கு போய் சேர்றதுக்கு லேட்டாக நினைக்கிறேன். ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைஜஷன் அக்கர்ஸ் இன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைஜஷன் எங்க அக்கறாது? ரெக்டமா கிடையாது, ஸ்டொமக்கா கிடையாது, டியோடினமா கிடையாது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன். பிகாஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் ஒன் எல்லாமே அந்த இடத்துல வந்து சேருவாங்க. ஆல் த ஜூசஸ் வந்து அந்த இடத்துல தான் சேருவாங்க. ஸோ பைலா இருக்கட்டும், இல்லை பேன்கிரேட்டிக் ஜூஸஸாக இருக்கட்டும், கேஸ்ட்ரிக் ஜூஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாரும் ஒரு மீட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லலாம். ஸோ த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் அ பிளேஸ் வேர் எக்ஸாக்ட்லி ஆல் த ஜூசஸ் ஆர் கெட்டிங் மிக்ஸ்ட் அப். ஸோ தட்ஸ் அ பிளேஸ் வேர் எக்ஸாக்ட்லி த டைஜஷன் இஸ் அக்கர்ஸ். லாக்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். லாக்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். ஓகே, இது மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் தான் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸி தான் அது. பட் இது வரைக்கும் மிஸ் பண்ண மாதிரி இந்த ஃபுல்லா டைபெப்டிடேஸ், லாக்டோஸ் கம்போஷன் என்ன, சுக்ரோஸோட கம்போஷன் என்ன, ஃப்ரக்டோஸோட கம்போஷன் என்ன, இது மாதிரி சில இதெல்லாம் கேட்கல. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும்னு தோணுது. ஓகேங்களா? ரைட். ஓகே. சரி, ஓகே. ஐம் கெட்டிங் கொஞ்சம் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ஐ ஸ்டாப் வித் திஸ். இதோட நான் ஸ்டாப் பண்றேன். ஸோ வி கண்டினியூ வித் அன் ஸோ நாளைக்கு லைவ் சேம் டைம் 9 o'clock. எக்ஸ்பெக்டிங் சம் பீப்புள் டு கெட் ஜாயின். இன்னும் கொஞ்சம் நம்ம இதை முடிச்சுட்டு வி கோ வித் அன் த பாடி ஃபியூட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் நம்ம போய்க்கலாம். ரைட். ஸோ see you all.